அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? ஒரு ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. தம்பி நல்லா வசதியாக காசு பணம் புகழ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா வாழ்கிறாரு. அவருக்கு நல்ல புகழ் பெருமை இருக்குது. சொசைட்டியில் ஒரு நல்ல ஹை பிளேஸில் இருக்கிறாரு. நல்லா வசதியாக இருக்கார். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் அவரோட அண்ணன் காசு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர்கிட்ட அவ்வளவு காசு பணம் இல்லை, ஆனால் நல்ல குணம் இருக்குது. அவரை சுற்றி இருக்கிற நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய சொந்தங்கள் இருக்கிறாங்க. ஊர் உலகத்தில் அவரை சுற்றி இருக்கிற எல்லாரும் அவர் மேலே அன்பு வச்சுருக்கிறாங்க. அவ்வளவு அன்புள்ள ஒரு அண்ணனாக அவர் இருக்கிறாரு. அப்போது அண்ணன் கஷ்டப்படுற அண்ணன் அவர் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாரு, அவர் எப்படி வாழ போகிறாரு, அவர் வாழ்க்கைக்குரிய அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. தம்பி, நான் இப்படி தான் பண்ண போகிறேன், இப்படி தான் நான் இந்தந்த காரியத்தெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தம்பி அதை வரவேற்கிறாரு. ஓகேண்ணா, சந்தோஷம், நல்லா செய்யுங்க, நல்லா வாங்கன்னு. ஆனால் அண்ணனுக்கு பின்னால் அந்த தம்பி யோசிக்கிறாரு, இதெல்லாம் நம்ம செஞ்சால் என்ன, நம்மக்கிட்ட தான் காசு பணம் இருக்குது, பேர் புகழ் இருக்குது, பெருமை இருக்குது. அண்ணன் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு செய்கிறதெல்லாம் நம்ம சிம்பிளாக செஞ்சுட்டு போயிடலாமே. நம்மக்கிட்ட இருக்க பேர் புகழால் பெருமையால் ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறதெல்லாம் தலையாட்டி நல்லா கேட்டுக்கிறாரு. கேட்டுக்கிட்டு அண்ணனுக்கு பின்னால் கேட்டதெல்லாம் செஞ்சு ஒரு பேர் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பக்க வழியாக அப்படியே நுழைகிறாரு. நுழைஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அண்ணனையே தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அண்ணனுக்கு விரோதமாகவே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இது யார் அண்ணன் யார் தம்பின்னு நான் சொல்ல விரும்பலை. இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.